திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 221, அதிகாரம் ஈகை. அழகான ஒரு மலைச்சாரல். அது ஒரு அந்தி மாலை பொழுது. வானம் மெதுவாய் சில தூறலை மண்ணிற்கு விருந்தளிக்க காத்திருக்கின்ற நேரம். அந்த இடத்தில் பொதினி மலையை, அதாவது இன்றைய பழனி மலையை ஆண்ட குறுநில மன்னர் உலா வருகிறார். மெய் சிலிர்த்த அந்த காட்சியை ரசித்துக் கொண்டிருந்த போது அதே மகிழ்ச்சியில் அருகில் ஒரு வண்ண மயில் தனது அழகிய தோகையை விரித்து ஆடத் துவங்கியது. அந்த மயிலின் நடனத்தில் கடைசியாக மயில் தனது தோகையை சிலிர்த்த போது மயில் அந்த குளிர்காற்றில் அஞ்சி நடுங்குகிறதோ என எண்ணினார் மன்னர். பின்னர் மெதுவாய் தன்மேல் போர்த்திருந்த பொன்னாடையை எடுத்து அந்த மயிலுக்கு போர்த்தினார். அவர்தான் கடையெழு வள்ளல்களுள் ஒருவரான பழனி மலையை ஆண்ட, வறுமை நோதிற்கும் அருமருந்தென அழைக்கப்பட்ட பேகனாவார். ஆதலால்தான் படா அம்மஞ்சைக்கு ஈந்த எம்கோ என்று பேகனை பாடி மகிழ்ந்தார் புலவர் பரணர். மனிதனுடைய வறிய நிலையை பார்த்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு கொடுப்பதுதான் ஈகை. வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து என்கிறார் வள்ளுவர். இருப்பதை இல்லாதவர்க்கு கொடுப்போம், இல்லாமல் இங்கு எவரும் இல்லை என்ற நிலையை உயர்த்துவோம்.